ஏய் ஜிப்ப போடுறா, போடுற ஜிப்ப. சொல்லுங்கடா, சொல்லுங்க. கல்யாண பந்திகை வந்திருக்க, மண்டி போட்டு உட்கார்றா, உட்கார்றா. ஸ்டைலு, ஏர் ஸ்டைல். ஓ முடியா? உன்ன உங்களுடைய எல்லாருடைய எலும்பை உடைச்சிடுவேன், புரியுதா? அடுத்த பந்திக்கு ரெடியா இருங்க. கயிறை கட்டி அடிக்கிறது, கண்ணை மூடி அடிக்கிறது, மிளகாத்தூள் கொட்டி அடிக்கிறது, இதெல்லாம் பழைய ஸ்டைலு. எங்க சார் எங்க டிபார்ட்மெண்ட்லயே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட். கொஞ்ச நேரத்துல உங்க எல்லாருக்கும் நரகத்தை காட்டிடுவாரு. அவர் அடிக்க ஆரம்பிச்சாரு, அந்த லட்டி இருக்குல்ல, விளக்கமாற ஆயிடும். உங்களை அப்படியே ரெண்டா பொளந்தெடுத்து கோலி இருக்குல்ல, அந்த மாதிரி ஆக்கிடுவாரு, புரியுதா? கோபால் சார். ஏய், எல்லாரும் சைலண்டா அந்த பக்கம் போய் உட்காருங்க. எந்திரிங்கடா, போங்க போங்க. சார் ஏன் இந்த மாதிரி பண்றாரு? மச்சான், தீரன் என்கவுண்டர் நடக்கிறான். அவனை எப்படா என்கவுண்டர் பண்ணுவாங்க? இன்ஸ்பெக்டர் கூட எத்தனை ஏட்டு இருக்காங்கன்னு அவன் கவுண்ட் பண்ணிட்டு இருப்பான். உள்ள இருக்கிறானே அந்த போலீஸ்காரன், அவன் கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. சார்ஜ் போடுறதுக்கு முன்னாடியே நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். மச்சான், அப்படின்னா தீரன் அவ்வளவுதானா? டேய் அங்க பாரா. யோ, வண்டி அடியா. எங்க சார்? பெங்களூருக்கு போகணும். பெங்களூருக்கா? எதுக்கு சார்? வண்டியை ஸ்டார்ட் பண்ணியா, சொல்றேன். சரிங்க சார். ஏய் ஏறுங்கடா. என்னாச்சு? இதுக்கு சார். நாய்களுக்கு கம்பத்தை பார்த்தா அர்ஜென்ட்டா வருமா? உங்களுக்கு கிலோமீட்டரை பார்த்தா அர்ஜென்ட்டா வருமா? எனக்கு இல்லை சார், அவங்களுக்கு. நான் போய் பார்க்குறேன் சார். ஓடிட்டாங்கன்னா என் சர்வீஸ்ல முகத்தை பார்த்தே சொல்லிடுவேன். யார் ஓடி போறாங்க, யார் சரண்டர் ஆகுறாங்க, யார் என்கவுண்டர் ஆகுறாங்கன்னு. நீங்க இப்படி சொல்லும் போது எனக்கே அர்ஜென்ட்டா வருது சார். போயா, போயிட்டு கையை கழுவிட்டு வந்து ஸ்டேரிங்க தொடு. நீ ஏன்டா அவன் மேல கை வைக்க போன? அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? எவ்வளவு பயமா இருந்தது தெரியுமா? ஏய், டேய், நீங்க மாட்டினது சிங்கத்துக்கிட்ட. இந்த உலகத்துல எந்த சிங்கமும் தனியா இருக்காது. என்ன மாதிரி பச்சோந்தியோட சுத்திட்டு தான் இருக்கும். அப்புறம் எந்த சிங்கமும் கட்டிங்கும் ஷேவிங்கும் பண்ணாது சார். ஓ, அப்ப மீட்டர் இருக்கு. மீட்டர் விஷயம்தான், ஆனா நாங்க கிலோமீட்டர் சார். பெங்களூருக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிய போகுது. என்ன மச்சா அதெல்லாம்? நடக்கிற ஒன்றும் புரியல.
டென்ஷன் ஆகாதீங்க, ஒரு நல்ல டீல் கிடைச்சிருக்கு. வா. போலீஸ்காரங்க சகவாசம் சரியா இருக்காது மச்சான். சரி, நம்ம என்ன சாதாரண ஆளுங்களா? போடா டேய், வாங்கடா, வா போலாம். கையை கழுவுனியா? கழுவிட்டேன் சார். சார் சார், எனக்கு கண்ணு ரொம்ப எரியுது சார். ஒரு 10 நிமிஷம் ஓரம் கட்டட்டுமா? சரி, சைடில் போடியா. நீ தூங்காம விட்டினா அப்புறம் நம்ம நிரந்தரமா தூங்கிட்டு போறோம். இன்னும் 3 கிலோமீட்டர் போனீங்கன்னா லெஃப்ட்ல ஒரு சின்ன ஹோட்டல் இருக்கும். இந்த நேரத்தில் அது மட்டும் தான் திறந்திருக்கும். ஜாலியா இருக்கு. டேய் வாடா. நானா சார்? வாடா கூட. என்ன ஒண்ணு பண்ணி வாடா, சார் கூப்பிடுறாரு. நான் இது பண்ணல சார். ஒரு நிமிஷம் சார். அங்க வாடா, என்ன விஷயம் தெரிய வரும். போடா உள்ள. தண்ணிய பார்த்த உடனே மீனா மாறிடுவீங்களா? காலே இல்லாத மீனோட செதில பிடிச்சி நான் அதை ஒன்னும் டார்ச்சர் பண்ண மாட்டேன். எனக்கு நீங்க யாருன்னு தெரியணும்டா. ஒவ்வொரு நாய்களுக்கும் ஒரு பிளாஷ்பேக் இருக்கும், அதை மூடிக்கிட்டு சொல்லணும். சரியா? சொல்லுடா. சொல்றேன் சார். அப்பா தலையில அடிக்கிறாரு, அம்மா முதுகுல அடிக்கிறாங்க, மத்தவங்க காலை வாடுறாங்க. டேய், நான் உன் மூஞ்ச உடைக்கிறேன், அமைதியாரா. நீ சொல்றது யார் காதலையும் விழலடா. நான் கோபமும் பட மாட்டேன், வருத்தமும் பட மாட்டேன், நான் அப்படியே இருந்துருவேன். மச்சான் நஸ்ரீஃப், உங்க பாஸ் யோகி வாய்ஸ்ல இவங்க பாஸ் கனி டைலாக பேசுடா. இதயத்தை பரபரன்னு குழப்பிக்கிட்டு இருக்கேன்டா. ஏய், கன்வெர்ட் நஹி, கன்வெர்ட் லால் போலோ. மூடிட்டு போடா டேய். ஏய், என்னங்கடா பொறம்போக்கு நாய்களா எல்லாரையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏய், தைரியம் தான் வாங்கடா. நாங்களா இல்ல நீங்களான்னு. பொறம்போக்குங்களா, என்னடா நீங்க எங்க இடத்துக்கே வந்து எங்களையே அடிக்கிறீங்களா? ஓய், ஏண்டா உங்களுக்கு தான் வயலன்ஸ்னா பிடிக்காதுல்ல? ஒரு பாதுகாப்பான இடமா காட்டுறேன், ஒழுங்கா அங்க போய் பதுங்கி உக்காந்துக்கோங்க. யார செருப்பால அடிக்கணும், தலைய உடைச்சு பொழக்கணும், கைய காலை எடுக்கணுங்கிறத இந்த தீரனை பார்த்து கத்துக்கோடா நண்பா. ஏய், யாரா நீ புதுசா வந்திருக்க? சவுண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏய், என்னடா பிரச்சனை உனக்கு? டேய் மச்சான், என் சரக்க தவிர மத்த எல்லாத்தையும் குடிங்கடா. இவன் குடிச்சதை நான் இப்ப இறக்கிட்டு வந்துடுறேன்.
எங்க பாஸுக்கு மட்டும் தெரிஞ்சது. எவன்டா அந்த பாஸ்? அடி ஆட்கள் அனுப்புறவன் ஒண்ணும் பாஸ் இல்ல. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நெஞ்ச நிமித்து நின்னு மார்த்தட்டி நிக்கிறான் பார், அவன் தான்டா பாஸ். ஓடுங்கடா டேய். ஏய், மூடிட்டு சும்மா போங்கடா. வாட. பசங்களா ஒரு நிமிஷம், பாஸ் ஃபோன் பண்றாரு. ஹலோ. இந்த தடவை பெரிய டீல் இருக்கு. இது அவங்களுக்கு ஸ்கேம், நமக்கு இன்டர்நேஷனல் ஸ்கீம். போனையும் காரையும் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. என்னோட சிக்னல், டிராஃபிக் சிக்னல், அப்புறம் மொபைல் சிக்னல் மூணுத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓகே பாஸ், டன். ஏய், எல்லாம் பாட்டில தூக்கி போடுங்கடா. விட்டா விடியற வரைக்கும் குடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. சம்பாதிக்கிறவனை சம்பாதிக்க விடணும், குடிக்கிறவனை குடிக்க விடணும். நம்ம பணம் நல்ல அனுபவத்தை கத்து கொடுக்குதுன்னா இந்த குடி கெட்ட அனுபவத்தை கத்து கொடுக்குது. வாங்கடா. இது போட்டுக்கடா. சரி கொடு. கொஞ்சம் மீதி வைங்க பாஸ். பாஸ் டீல கொடுத்து அனுப்பியிருக்காருன்னா பீரை குடிக்கிறதுக்கு இல்ல. நான் அப்படிதான்டா, பாட்டில் தூங்குற வரைக்கும் நான் தூங்கவே மாட்டேன். உனக்கு புரியலையா? நீ இன்னும் சின்ன பையன்தான். டேய் தீரா, அவன் கோட்டா முடிகிற வரைக்கும் அவன் வரமாட்டான். வாங்கடா வாங்கடா. நீங்க இங்க வந்தது எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். டயர்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு குடிக்கிறதுக்கு என்ன வேணும்? சிங்கிள் மால்ட்டா, டபுள் மால்ட்டா? குடிக்கிறதுக்கெல்லாம் எதுவும் வேண்டாம். மாலை எங்க? நீங்க எங்க இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னும் போது உங்களை கவனிக்காம அனுப்ப முடியுமா? சொல்லுங்க, உங்களுக்கு என்னதான் வேணும்? எதுவும் வேணாம், நம்ம மால் மட்டும் போதும். அட பயந்தாங்குழிங்க. என்னடா பயந்தாங்குழிங்க? சரக்குலாம் எங்களுக்கு எதுவும் வேண்டாம். எங்களுக்கு எங்க மாலை மட்டும் கொடுங்க, போதும். உங்க பாஸோட டைம் ரொம்ப நல்லா இருக்கு. டேய் காசுடா. சின்ன பசங்களை அனுப்பி டீல் பண்றவன் ஆம்பளையே இல்ல. என் தம்பியை ஏமாத்தி கொன்னப்பவே தெரிஞ்சுதுடா அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு. அவனை வந்து என்ன ஃபேஸ் பண்ண சொல்லு. ரெடியா இருக்க, வந்து அறுத்துட்டு போட்டோம். புடுறா. சரக்க வாங்க வந்தியா இல்ல சரக்கு அடிக்க வந்தியா? உள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? தெரியுமா? ரொம்ப ஜாலியா குடிச்சிட்டு இருக்கல்ல. மச்சான், ஒரு ரவுடி உள்ள இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி அவனை எல்லாரும் ரவுடின்னு மட்டும்தான் கூப்பிடுவாங்க. பாஸுக்கு ஃபோன் பண்ணி உள்ள நடந்தது சொல்லிடலாமாடா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? போதகதை ஏறிடுச்சா? போனை ஆன் பண்ணிட்டு போக சொன்னாங்க. இவனால நான் பாதையும் மறந்துட்டேன். விஷயத்தை மூடி மறைச்சா அது விஷண்டா. வெற்றியை சொல்லனாலும் பரவாயில்ல, ஆனா தோல்விய சொல்லி தாண்டா ஆகணும். பாஸ், உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா நீங்க ஏன்டா ஆம்பளை பேரா வச்சிருக்கீங்க? வாணி, சுசீலா, லட்சுமின்னு வச்சுக்கோங்க.
காலையில 10 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 5 மணிக்கு வீடு திரும்புற வேலையை வச்சுக்கோங்க. நீங்க யாருமே 5 பைசாக்கு கூட பிரயோஜனம் இல்ல. மயானத்துக்கு வீட்டுக்கு எதுக்குமே பிரயோஜனப்படாத ஆளுங்க நீங்க. மால் கிடைக்கவே இல்லை, ரொம்ப டென்ஷனா இருக்கு. என்ன மால்ரா? ஜிடி மாலா ஓரியன் மாலா? நீ வேற சுமார் மச்சான், எனக்கு இங்க அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கு. எரியிற இடத்துல பெப்பரை போடுறியா? டென்ஷன் ஒன்றும் ஆகாத. மாலு பணம் ரெண்டும் இருக்கிற இடத்துக்கு நான் உன்னை கூட்டு போறேன். என் கூட வா, வண்டி எடு. டேய் வாங்கடா, லெட்ஸ் கோ. ஆன் டைம் ஆன் ஸ்பாட். எப்படி இருக்கீங்க சாச்சா? நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பசங்க ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. மால் வேணும் சாச்சா. உனக்கு மால் வேணுமா? இங்க பாரு மால், எடுத்துக்கோங்க. எந்த வஸ்துவும் மனுஷனை ஒன்றும் பண்ணாது. அது என்ன கொடுக்கும்னா சந்தோஷத்தை மட்டும்தான். கடவுள் பறவைக்கு ரெக்கையை கொடுத்துருக்காரு. மனுஷனுக்கு துட்டுன்ற ரெக்கையை கொடுத்து போங்கடா மகனே போங்கடான்னு சொல்லி இஷ்டத்துக்கு பறக்க விட்டுட்டு இருக்காரு அந்த கடவுள். சாச்சா, கமாலங்க. கமாலா? இஸ்மாயில் சொல்லுங்க சாச்சா. இவனுக்கு கமால் வேணுமா? கூட்டிட்டு போ. சாச்சா, சரிங்க சாச்சா. என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. சீக்கிரம் வாங்க, தீர்ந்து போயிடும். சீக்கிரம் வாங்க. ஏய் நில்லுடா. பாஸ் ஃபோன் பண்றாரு. குட்ரா. பாஸ் சொல்லுங்க பாஸ். கண்ணை மூடியா வச்சிருக்கீங்க? உங்களுக்கு மூளைங்கிறதே இல்லையா? அந்த அண்ணாதுரை இப்ப ரிவெஞ்சுக்கு வந்திருக்கான். நான் அவனை லாக்அப்ல தூக்கி போட போறேன். ஜாக்கிரதையா இருங்க. 3 நாள் அப்ஸ்காண்டிங் ஆயிருங்க. நான் சொல்ற வரைக்கும் இந்த பக்கம் வந்துடாதீங்க. சொல்றது புரிஞ்சுதா இல்லையா? ஓகே பாஸ். சரிங்க பாஸ். கடவுளே ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் பூசாரி கேட்டு தானே ஆகணும். கடவுளும் மனுஷனை படிச்சாரு. மனுஷன் அந்த கடவுளை உருவாக்கி, அதான் மச்சான் பாஸ் ஊரை விட்டு போயிடுவேன்னு சொன்னார்ல, அதனால தான் பக்கத்து வீட்டு பொண்ணுகிட்ட என் அம்மாவை பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். பாப்பான்னு யாரை சொல்லிட்டு இருந்த? தங்கச்சி அப்படிதான் மச்சான் கூப்பிடுவாங்க. டென்ஷன் ஆகாதீங்கடா. லெட்ஸ் கோ லாங் டிரைவ். தீரன், துணி எல்லாம் நாரி போய் கிடக்குதுடா. போற வழியில துவச்சிக்கலாம்டா. அவ்வளவுதான்டா, வாங்கடா. டேய் மச்சான், சாப்பிட எங்கேயாவது நிறுத்துறா. ரொம்ப பயங்கரமா பசிக்குதுடா. என்ன மச்சான் அந்த அளவுக்கு பசிக்குதா என்ன? உலகத்தை ஏமாத்துற நம்ம வயிற்ற மட்டும் ஏமாத்தக்கூடாது. ஏதாவது ஹோட்டலில் கொண்டு போய் நிறுத்தட்டுமா? என் நாக்கில் உயிர்னு ஒன்று இருக்கு. அந்த உயிர் இருக்கிறதே நான் சாப்பிட்றதுக்காக தான். சீக்கிரமா டாபாக்கு போடா. புத்திசாலி. ஏய் வண்டி நிறுத்து. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாய் சார். சரிப்பா, பார்த்து போயிட்டு வா.
அந்த போலீஸ்காரன் செக் பண்ணிட்டு இருக்கான்டா. ஐயோ இவனா? ஒன்லி கேஸ், நோ கேஷ். ஓகே, இவனை கண்டுக்காம போயிட்டே இருக்கலாம். டேய் வண்டி எடுறா போலாம். என்ன தீரா, ரிவர்ஸ் எடுக்கட்டா? எடு. ஒரு நிமிஷம் இரு. இப்ப என்ன பண்ண போற? டேய் தீரா, எங்கடா போற? டேய் தீரன், நீ எதுக்குடா போயிட்டு இருக்க? வண்டியில என்னையா வச்சிருக்க? ஒண்ணும் இல்ல சார். குடிச்சிட்டு வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கு. சார் நான் பாக்கிறதுக்கு அப்படியே குடிச்சிட்டு ஓட்டல இருக்கு. சார். சார் செக் பண்ணிட்டு இருக்கோம் சார். 2 பேரும் கிராஸ் பண்ணிருக்கானுங்க. யார் யார் எதுக்குடா வரீங்க? சார் விடுங்க சார். சார் நான் சொல்றது எல்லாம் உண்மைதான் சார். தீரனும் அதான் சொன்னா சார். எங்க மேல தப்பு இல்லை சார். சட்டத்துக்கு கண்ணுல ஒத்துக்கிறேன், ஆனா வாயில சார். போயே கை கழுவு போ. சார் சார் நான் நிறைய சினிமாவில் பார்த்துருக்கேன் சார். பயிர் நிறைய சோறு போட்டு ஓட சொல்லி பின்னாடி இருந்து என்கவுண்டர் பண்ணிடுவாங்க சார். வேணாம் சார், எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க சார். என்ன கோபால், இவனே ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கான். சார் 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 இவன் என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கான்? மச்சான் எங்கடா போயிருந்த? சாரு கிட்ட பேசிட்டு இருந்தேன். நீங்க எந்த கேஸும் இது மாதிரி ஹேண்டில் பண்ணதே இல்லையா சார்? அட்லீஸ்ட் எதுக்காக கூட்டிட்டு போறாங்க அதையாவது சொல்லுங்க சார். சொல்லு. ஹலோ, சொல்றி. சொல்லுடி இல்ல சொல்லுடா. இப்ப என்ன பண்றேன்னா அவ சொல்றத மட்டும் கேட்கணும். பெங்களூருக்கு ஒரு லாங் டிரைவ் போலாமா சார்? என்னப்பா பண்ற? பாத்தீங்களா சார், நீங்க அவர் பக்கத்திலே இருக்கீங்க, ஆனா போன்ல சார்னு சொல்லிட்டு வருது. சார் அது வீட்ல இருந்து ஃபோன் பண்றாங்க. ஏய் போனை குடுறா. ஓ, ஹோம் மினிஸ்டர் மேடமா? ஹலோ. என்னங்க, சாப்பாடு கொண்டு வரட்டுமா? வேண்டாம், நான் இப்ப வெளியே போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு இதே வேலையா போச்சு. என்ன பண்றான் உங்க சார்? அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவன் கூடவே போய்கிட்டு இருக்க. நீ சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிற. ஏய் அப்புறமா பேசுறேன், போனை வை. ஓ சார், ஐயோ. ஏய் ஏய், உண்மையிலே பேஷண்ட் கூட வந்தது அந்த கடவுள் தான். ஐயோ,
ஆக்சிடென்ட் ஆச்சு இல்ல? அவங்க எந்த ரூம்ல இருக்காங்க? அந்த பக்கம் போங்க. வாழ்க்கை கொடுத்த கடவுளே வந்துட்டாரு. வாங்க போலாம். சார் சார் உங்களுக்கு பசிக்கலையா? என்னையா உனக்கு பசிக்குதா? பசிக்குது சார். நம்ம மதியம் வேற எதுவுமே சாப்பிடல. உன்னை யாரையா சாப்பிட வேணாம்னு சொன்னா? நான் சரியா டைமுக்கு சாப்பிடலன்னா ப்ராப்ளம் ஆயிடும் சார். வயிறு எரியும். சரி வண்டியை ஓரங்கட்டு தின்னு தொலை. ஒரு 4 கிலோமீட்டர் போனீங்கன்னா ரைட் சைடில் டைமண்ட் டாபா வரும். என் ஃப்ரெண்டோட தான். எல்லாமே ரெடியாக இருக்கும். டமால் டமால்னு அரைச்சாலும் அவ்வளோதான், டாபான்னு கூப்பிட்டு அடிச்சாலும் அவ்வளோதான். அந்த பிரம்மனே வந்தாலும் நான் கதவு திறக்க மாட்டேன். க்ளோஸ் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஏய், நான் தீரன் வந்திருக்கேன். நிதின் ஃப்ரெண்டு. சார் நீங்களா? சார் நீங்கள் வருவீங்கன்னு அவர் சொன்னார் சார். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எது வேணுமோ எடுத்து சாப்பிடுங்க சார். சாராக்கு அடிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் உள்ளே எடுத்துகிட்டு வச்சுருங்க சார். காலையில் சிக்கன் வாங்க போனோம். நான் போய் தூங்குறேன் சார். போ. டேய், போலீஸ்காரங்க முன்னாடி தீரன் சொல்லிட்டான்டா. ஹே சாரா, நான் தான் சொன்னேன்ல. ஹலோ. என்னங்க, நாங்க சேஃபா தான் இருக்கோம். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. உங்க வேலையை முடிச்சிட்டு சேஃபா வந்துருங்க. சரி. போயிட்டு வரட்டுமா? தீரு, உனக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணி பண்ணிருக்கேன். தேங்க்ஸ் சித்தி. தீரு, முதல்ல நீ சாப்பிடுறா. அக்காக்கு நான் கொடுத்துக்கிறேன். கேப் வந்துச்சு சித்தி. அம்மாக்கு நீங்களே ஊட்டுங்க. நான் வரேன். 10 நிமிஷம் லேட்டா போனா உன் கம்பெனிக்கு ஒன்னும் ஆகாதுடா. இது சாப்பிட்டு போப்பா. அவங்க வெயிட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியாது சித்தி, அவன் யாருக்காகவும் வெயிட் பண்ண மாட்டான். போயிட்டு வரேன் சித்தி. சித்தப்பா பாய். ஏய் தீரு, ஹாரன் அடிங்க சார். வெயிட் பண்ணுங்க மேடம். என்னோட இத்தனை நாள் டியூட்டியில் அவர் வெயிட் பண்ண வச்சதும் இல்லை, வைக்கவும் மாட்டார். சரியாக டைமுக்கு வந்துடுவார். அங்கே பாருங்க. கொஞ்சம் பின்னாடி போங்க மேடம். நோ, ஐ அம் கம்ஃபர்டபிள் ஹியர். மேடம், நீங்களாவது கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. நோ, ஐ வாண்ட் விண்டோ சைட். ஐயோ, ஓ காட், இவன் இறங்கி வழியாவது விடுங்க. என்ன சார், 2 பொண்ணுங்க நடுவில் செட்டில் ஆயிட்டுங்க போல. ஏய் சும்மா போடா. சார், தயவு செஞ்சு தூங்கிட போறீங்க. அப்புறம் இங்க இருக்கிறவங்க 2 பொண்ணுங்க நடுவில் தூங்குனான்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு போறாங்க. யோ பேசாம கிளம்பு. ஐயோ. ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார்.
Who is presenting today? Sir, today Dhiran, sir. Where is he? அவன் டைம் இப்போ வந்துருச்சு இல்ல, அவன் டைம் அவன் ஸ்பாட்டு. May I come in? Yes, please. Hi. 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 Okay. If it is fine, shall we start? Please go ahead. Thank you. So, today's topic is storage improvement design. Well done, Mr. Dhiran. Thank you very much. If you have any questions, please let me know before going to the client. You can tag it. Let's wind up. I have a question. Sorry. I have many meetings. You guys carry on. Okay, sir. உனக்கெல்லாம் இது தேவைதானா? Are you married? Yes. Do you have kids? No. What? Hey, man, we are in planning year. What? Come again? Planning year? Oh, you don't know, right? You are not married. See, you should have planning in everything. Now I don't want to waste anybody's time. Let's meet at the desk. Buddy, you know the meaning of Dhiran? Dhiran. அப்படின்னா டைம் கூடவே ஓடுறவன். ஓகே? ஓய், என்னாச்சு மச்சான்? ஒரு மாதிரி இருக்க? அம்மா எப்படி இருக்காங்க? அது வந்து மச்சான், டாக்டர் இந்தியாவுக்கு வரதுக்கு இன்னும் 2 months இருக்கு. அது வரைக்கும் அவங்க அப்படியே தான் இருக்கணும். அவங்கள சித்தி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே போயிட்டு இருக்கு. சாரி மச்சான், ஐ திங்க் ஐ வாஸ் ஹார்ஷ். விடு மச்சான், பரவாயில்ல. Shall we go for coffee? Yeah. Come on, come. இந்த கிழவிய பாக்குறதா நம்ம வேலையா? எங்கேயும் போகவும் முடியல, வரவும் முடியல. இவளுக்கு சேவை செய்யறதுலயே வாழ்க்கை போயிடும். தினமும் துடைக்கணும், கூட்டணும், திங்கணும், தூங்கணும். தூ, இதெல்லாம் ஒரு வேலை. ஐயோ, பாருங்க, எந்த கவலையும் இல்லாம நல்லா குத்துக்கல் மாதிரி எப்படி உட்காந்துருக்கான்னு பாருங்க. யார் யாருக்கும் சாவு வருது. தரித்திரம் இவளுக்கு வர மாட்டேங்குது. ஊர்லயே இல்லாத பையனை பெத்து வச்சிருக்கா. அம்மாவை தலைமையில தூக்கி வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான். இந்த கிழவி ஏதாவது அநாத ஆசிரமத்துல விடாம நம்ம தலையில கட்டிட்ட சண்டால. ஏய், சும்மா இருடி. தீரம் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ, வந்துட்டாடா. அம்மா, அம்மா சாப்பிட்டீங்களா? நல்ல வேலை நீ வந்துட்டப்பா. அக்கா வந்து வீட்டுக்கு யார் வந்தாலும் என் தீரு வந்துட்டான், என் தீரு வந்துட்டான்னு சொல்லிட்டே இருக்காங்க. நீ எப்பயாவது ஒரு 2 நிமிஷம் லேட்டா வந்துட்டேன்னு வை, கண்ணுக்குட்டி தொலைச்ச பசு மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க. பாவம். தீரு, ஒருவேளை கடவுள் உங்க அம்மா முன்னாடி வந்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டா எனக்கு என் பையனே போதும்னு சொல்லுவாங்களே தவிர வேற எதையுமே கேட்க மாட்டாங்க. உண்மையா சொல்லணும்னா உன்ன மாதிரி ஒரு மகன் கிடைச்சதுக்கு அக்கா ரொம்ப கொடுத்து வச்சவங்கப்பா. இல்ல சித்தி, நான் தான் கொடுத்து வச்சவன். அம்மா இது வரைக்கும் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணதில்லை. கனவுல கூட அவங்க துரோகம் பண்ணது கிடையாது. அந்த கடவுள் என்னன்னா என் கடவுள் மேல கோவமா இருக்காரு. ஆனாலும் எத்தனையோ பேருக்கு அவங்க அம்மாவை பார்த்துக்கிற பாக்கியம் கிடைக்காது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சேவை பண்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. டாக்டர் கிட்ட நான் பேசினேன், சரியாயிடுவாங்களாமா. ஹாய் காய்ஸ். ஹாய். இந்தாங்க இன்விடேஷன். மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. 21, 22 கல்யாணம். டெஃபினட்டாக எல்லாரும் வரணும். இங்கே பாருங்க, 3 ஸ்டார் ஹோட்டல், ஹை கிளாஸ் காட்ச்,
வாவ், இதெல்லாம் எதுவும் இருக்காது. ஓ ஷிட். ரியாக்ஷன் வேண்டாம். என்னடா மச்சான், ஷீலாவை காப்பாத்துற பொறுப்பை நீ எடுத்துக்கிட்டியா? நான் பொண்ணோட பேரை சொன்னப்பா. சரி நண்பா, திடீர்னு வந்து கல்யாணம்னு சொல்ற, பொண்ணு யாரு? என்ன விடுறா, உன் ஃப்ரெண்டு தீரன் கதை என்னாச்சு? அவனை விடுப்பா, என்னை பொறுத்த வரைக்கும் அவன் சரியா தான் போயிட்டு இருக்கான். எந்த ஸ்டேட்டஸும் பார்க்க மாட்டான். நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், லாகின் லாக் அவுட்டுக்கு நடுவுல வேலை செஞ்சே செத்துட்டு இருக்கோம். 5 நாள் வேலை, 2 நாள் பார்ட்டி. இதுக்கிடையில நம்ம குடும்பமும் நடத்தி ஆகணும். சம்பாதிக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, சாகிறது இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு. காலத்துக்கு சமமா நம்ம வேகமா ஓடுறதுனால சொந்தங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கோம். இதுதான்ப்பா லைஃப். மச்சான், அவன் கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் பிலாசபி பேச ஆரம்பிச்சிட்ட. அவனுக்கெல்லாம் இங்க ப்ரொபோசலே இல்லை. அவனுக்கெல்லாம் இங்க இருக்கிற யாருமே சூட் ஆக மாட்டாங்க. ஒருவேளை அப்படி ஆச்சுன்னா சரியா இருக்கா சார்? அம்மா, சௌமியா. என்னங்க எல்லாரும் தூங்குறாங்க, கிச்சனுக்கு வாங்க. அம்மாக்கு சாப்பாடு ஊட்டி மாத்திரை கொடுத்து தூங்க வச்சிட்டல. சரி சரியே, இன்னைக்கு இவ்ளோ லேட்டா? கிளையண்ட் மீட்டிங்கா? ஆமாமா. வாவ், சிக்கன் லாலிபாப். என்ன இன்னைக்கு ஸ்பெஷல்? என்னம்மா அது? நீங்க தானே வச்சிருந்தீங்க. ஐயோ, இது சித்தப்பாவோடது. உங்களோடது இல்லையா? நான் எப்பமா குடிச்சிருக்கேன்? ஐயோ, என்னங்க இது? ஓ, இவனுக்கு இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேனே. ஹலோ சார். சாரி நண்பா, கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருந்துச்சு, அதான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேன். சார், காமெடி பண்ணாம சீக்கிரம் வாங்க சார். நான் ஆபீஸ்ல இருக்கேன் நண்பா. நோ வே, சான்ஸே இல்ல. வேணும்னா நான் பெட்டு கட்டணுமா? இப்போ என்னப்பா, உனக்கு நான் லைவ் லொகேஷன் அனுப்பட்டுமா? ரியலி? சரி நண்பா, பாய். காஃபி சாப்பிட்றீங்களா? வேண்டாம் சார், நான் குடிக்க மாட்டேன். அது நேற்று கீழே விழுந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தீங்கல்ல, உங்க ஹெல்பிங் நேச்சர் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்தாங்க குடிங்க. தேங்க்யூ, நீங்க எனக்கு பண்ண உதவிக்கு. பரவாயில்ல சார், வேண்டாம். பரவாயில்ல, குடிங்க ப்ளீஸ். தேங்க்யூ, உங்க நல்ல மனசுக்கு.
பாருங்க, இந்த வீட்ல அந்த கிழவி இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். என்னால எல்லாம் வேலை செய்ய முடியாது. ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்க? ஐயோ, நீங்க கொஞ்சம் வாய் மூடிட்டு இருங்க. எத்தனை நாள் தான் நான் சாகுறது? அவன் வரட்டும், நானே பேசுறேன். உங்க அம்மாவை எங்கேயாவது கூட்டிட்டு நாசமா போன்னு சொல்றேன். நீங்க ஏதாவது குறுக்க பேசுனீங்க, அவங்க கூட சேர்ந்து நீங்களே வெளியே தான் போகணும். சித்தி என்னாச்சு? இன்னும் என்ன ஆகணும்? நீ காலையில ஜாலியா ஆபீஸ் கிளம்பி போயிடுற. ஆனா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்க அம்மாக்கு சேவை பண்ணி பண்ணி ஏன் உயிர் போகுது? அது சித்தி, அப்பா கஷ்டப்பட்டு கடன் வாங்கி இந்த வீடை கட்டி முடிச்சாரு. என் அம்மாவை அடிச்சு வெளியே உட்கார வச்சிட்டீங்கல்ல. அதுக்கு இன்னும் எத்தனை நாள் தான் உங்க அம்மாக்கு நான் இப்படியே சேவை செஞ்சுட்டே இருக்க முடியும்? இங்க பாருப்பா, ஒழுங்கா உங்க அம்மாவை கூட்டிட்டு நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போ. இல்ல நானும் உங்க சித்தப்பா ஏதாவது கிணத்துல விழுந்து சாக வேண்டியதுதான். அப்படிலாம் பேசாதீங்க சித்தி. இத்தனை நாள் நீங்க பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனா ஒரு விஷயம், எங்க அம்மாவை நான் சொந்த வீட்டுல மகாராணி மாதிரி பாத்துக்குவேன். அவங்க சீக்கிரமா குணமாயிடுவாங்க. அப்போ உங்க எல்லாரையும் கிரகப்பிரவேசத்துல பாக்குறேன். ஐயோ, ஒண்ணும் வேணாப்பா, முதல்ல இங்க இருந்து கிளம்பு போதும். ஐயோ, நீ என்ன அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்க? போயா உள்ள போயான்னு சொல்றல. இங்கேயாவது போய் தொலைட்டோம். என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க மச்சான்? என் வீட்டுக்கு போலாம் வா. வேண்டாம் மச்சான், அம்மாவை டெய்லியும் பாத்துக்கணும். நீ தப்பா நினைக்கலனா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரமம் இருக்கு. என் ஃப்ரெண்டு ஊருக்கு போகும்போது அவங்க அம்மாவை அங்கதான் சேர்த்திருந்தான். அம்மாவையும் நல்லா பாத்துக்கிறாங்க. அங்க போலாம் வா. சரி வா போலாமா? வா. சாய்ராம். சாய்ராம் குருஜி. உங்களை மாதிரி படிச்சவங்க வெளிநாட்டுக்கு போகும்போதோ இல்ல அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போதோ பெத்தவங்களை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. நீங்க எத்தனை நாள் வேணும்னாலும் இங்க விட்டுட்டு போகலாம். நீங்க எப்ப வேணும்னாலும் வந்து கூட்டிக்கிட்டு போகலாம். ஆபீஸ்ல நந்தி சார் இருப்பாங்க, அவங்கள போய் பாருங்க. சரிங்க குருஜி. சாய்ராம். சுவாமிஜி எல்லாமே சொல்லிட்டாரு. நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க. நம்ம சொந்தக்காரங்களே இப்படி பண்றாங்களே. பணம் தான் எல்லாருக்கும் பெருசா இல்ல, அவங்களுக்கு முன்னாடி அம்மாவை மகாராணி மாதிரி பார்த்துக்கிட்டு வாழ்ந்து காட்டணும். அவன் என் லைஃப்ல வந்தானா கண்டிப்பா என் அம்மாவை நல்லா பார்த்துப்பா. இருடா, தீரன் வருவான். ஒரு நிமிஷம். ஏன் வெயிட் பண்ண? அவன் எப்பவுமே ஆன் டைம் வந்துருவான். இப்ப ஏன் லேட்டுன்னு தெரியல. வாடா மச்சான், எப்பயுமே கரெக்டா வருவேன். இன்னைக்கு ஏன்டா லேட்டா வர? போடா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன்? என்னடா ஆச்சு உனக்கு? தனியா எடுத்துட்டு போறான். தெரியலையே. என்னடா அது? I love you. நான் உங்களை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். உங்களை மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன். சொல்லுடி.
அம்மா அம்மா தீரங்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எங்க கம்பெனில தான் ஒர்க் பண்றாரு. அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்காமா. என்ன போய் வேலையை பார்த்துட்டு வா அண்ணா. இந்த மாதிரி கேவலமான வேலை பார்த்துட்டு வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணுப்பா. உங்க கைய பிடிச்சா ரொம்ப சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு அம்மாவோட பாசம்னா என்னன்னு தெரியும். கண்டிப்பா இவ்வளவு கண் கருதாம பார்த்துப்பேன். அனுப்பிட்டு வரமா? மேடம், யாரோ கஸ்டமர் வந்திருக்காங்க. இதோ வரேன். நீங்க போங்க மேடம், இன்னும் டைம் இருக்கு. நீங்க போய் கஸ்டமர் அட்டெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். யாரா இது க்ளோசிங் டைம்ல கஸ்டமர்னு பார்த்தா நீயா? என்ன விஷயம்? ஒரு நிமிஷம் கூட விட்டுட்டு இருக்க முடியாதா? இதென்ன வீட்டோட பிளான்? என்கிட்ட எதுக்கு காட்டுற? உன்கிட்ட சில விஷயங்கள் சொல்லணும். கண்டிப்பா சொல்றேன். எனக்கு தெரியாம கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஏதாவது ஆரம்பிச்சிருக்கியா என்ன? வீடு கட்டுற வேலையோ பண்ணுவேன், ஆனா அதை உடைக்கிற வேலையெல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ எனக்காக கட்டியிருக்க தாஜ்மஹால் தானே இது? பைத்தியம், சமாதி மேல கட்டினது தாஜ்மஹால். இது நம்ம 2 பேரும் ஒன்னா வாழ போற லைஃப் மஹால். வாவ், தேங்க்யூ. உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருப்பா. என் வெற்றிக்கு பின்னாடி நீ இருக்க, அப்புறம் என் அம்மாவும் இருக்காங்க. ஆனா இவ்ளோ பெரிய வீடு எதுக்கு? வீடை பிடிக்கிறது மனசோட நிம்மதி. சரி சரி, வா நம்ம காஃபி குடிக்க போலாம். இன்னொரு விஷயம்,
15 டேஸில் ஃபாரின் போக போகிறேன். ஆஃபீஸ் விஷயமா தான் போகிறேன். 15 நாளைக்கு உன்னையும் அம்மாவையும் விட்டுட்டு எப்படி இருக்கிறதுன்னு தெரியல. எப்பவுமே என் கூடவே இருக்கன்னு சொன்ன ஆளு நீ இப்ப என்ன சார் திடீர்னு ஃபாரின் போறீங்க? பைத்தியம், லைஃப் மஹால் கம்ப்ளீட் ஆகணும்னா எக்ஸ்ட்ரா பணம் இருந்துச்சுன்னா சீக்கிரமாவே கம்ப்ளீட் ஆயிடும். புரிஞ்சுக்கோமா. என்னமோ உன்னை பார்க்காம எப்படி இருக்க போறேனோ. ஐ மிஸ் யூ. ஆசிரமத்துக்கு டெய்லியும் போயிட்டு வா. முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமா வரேன். சரிம்மா. அவ்வளோதான். லெட்ஸ் கோ. தீரந்தாமா. ஹலோ. ஹலோ. நீ நல்லா இருக்கியா? அம்மா எப்படி இருக்காங்க? 2 பேரும் நல்லா இருக்கும்பா. காலையில பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அவங்கள ரவுண்ட்ஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். இன்னும் 3 நாள் தான். ஐ வில் பி பேக். ஓகே, பாய். பாய். சாய்ராம் சார், நான் தான் லலிதம்மாவோட பையன். அம்மா இருக்காங்களா? எப்பவும் போல அம்மாவை மேடம் ரவுண்ட்ஸ் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஏதாவது சொல்லணுமா சார்? இட்ஸ் ஓகே, தேங்க்யூ. சாய்ராம். Hey buddy, come on. Everyone is waiting there. Okay. மச்சான், வந்துட்டியாடா? உனக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா ஃபோன் எடுக்கவே இல்லை? ஒன்றும் இல்லை மச்சான், அம்மா ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் வரியா? ஏய், யாருக்கு என்னடா ஆச்சு? ஏய், அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, நீ நேரில் வா, நான் சொல்கிறேன். ஹலோ ஹலோ. என்னடா ஆச்சு? பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லைடா. அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஏன் அம்மாவுக்கா? ஆமாண்டா. இவனுக்கு தெரிஞ்ச இவங்க அது என்ன ஆகுமோ, இது எப்படி எடுத்துட்டு போறான்னு தெரியலையே. டாக்டர் வர டைம் ஆயிடுச்சு, நீங்க வெளியே இருங்க. ஏன்னா நீ முதல்ல சொல்லிருக்கலாம்ல. Excuse me, mister. நத்திங் டு வரி. பிளட் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு இப்போ பிளட் ஏறிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். டோன்ட் வரி. நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க, நான் அவங்கள செக் பண்ணணும். வாடா. வாடா, வீட்டுக்கு போலாம் வா. சௌமியா எங்கடா? ஆளே காணோம். சௌமியா வா, ஃப்ரெஷ் ஆயிட்டு வான்னு வீட்டுக்கு அனுப்பியிருக்கேன்டா. வா, நம்ம போலாம் வா. பாவம், அவ என்ன நினைப்பாளோ? போக வேண்டாம்னு சொன்னா நான் தான் கேட்கல.
முதல்ல அவளை பார்க்கணும். நீ வண்டி எடு. டேய், அவ கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கட்டும், விடு மச்சான். நாளைக்கு போய் நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம ரூமுக்கு போலாம், சரியா? என்னடா யோசிக்கிற? இல்லடா, நீ அவ வீட்டுக்கு போ. ஏய், ஒரு வழியா என் பொண்ணை பார்க்க நீ வந்துட்டியாப்பா? வேண்டாம் வேண்டாம், பெரிய இடத்து சவகாசம் நமக்கு வேண்டான்னு அவகிட்ட சொன்னேன். லவ்ன்னு சொல்லி ஏமாத்துவாங்கன்னு சொன்னேன். என் பேச்சு அவ கேட்கவே இல்லை. நான் சந்தோஷமா இருப்பேன்னு அவ சொன்னா. அவ இப்ப எப்படி சந்தோஷமா இருக்கான்னு நீயே பாக்குறல்லப்பா. 3 வேளை கஞ்சி குடிச்சிட்டு அவ சந்தோஷமா இருந்தா. இப்போ அவ என்ன விட்டு போயிட்டா, நான் என்ன பண்றது? இருக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு நாங்க இந்த வீட்டுல சந்தோஷமா இருந்தோம். கண்ட ஆசைய காட்டி அவளை இப்ப இல்லாம பண்ணிட்டியடா. மரியாதையா இங்க இருந்து போயிடு, போ. இனிமே நீ இந்த பக்கமே வரக்கூடாது. முகத்தை கூட காட்டாது. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோம்டா. இது ஹிட் அண்ட் ரன் கேஸ். கம்ப்ளைண்ட் கொடுக்கறதே வேஸ்ட்னு சொல்லி அனுப்பிட்டாங்கடா. என் லைஃப்ல இவ வந்துட்டான்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்டா. அது எவ்வளவுனா சந்தோஷங்கிற பருவத்துல நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இப்போ என் சௌமியா போயிட்டா. இப்போ நான் துக்கமான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேன். நாங்க என்னெல்லாம் கனவு கண்டோம் தெரியுமா? கல்யாணம், வீடு, என்னையும் நல்லா பார்த்துப்பா, அம்மாவையும் நல்லா பார்த்துப்பா, அந்த மாதிரி என்னெல்லாமோ. மோஸ்ட்லி அந்த கடவுள் கண்ணை வச்சுட்டான்னு நினைக்கிறேன். எங்க ஆசை மொத்தமா அவரை அழிச்சிட்டாரு. நம்பணுமா? அந்த கடவுளை நம்பணுமா? அமைதியா இருடா. எனக்கு நல்லாவே புரியுது. ஒரு நாள்ல நீ வந்துருவன்னு சொல்லும் போது அவ அம்மா உன் மேல கோவமா இருந்தாங்க. உன் அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. எப்படிடா நான் சொல்ல முடியும்? ஏய், அழாத மச்சான், அழாத. தீரா, நீ இப்ப ரெஸ்ட் எடுத்துக்கோ. நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல பார்க்கலாம். எதை நினைச்சு கவலைப்படாத, சரியா? வரேன்டா. நான் சந்தோஷமா இருப்பேன்னு அவ சொன்னா. அவ இப்ப எப்படி சந்தோஷமா இருக்கான்னு நீயே பாக்குறல்லப்பா. இது ஹிட் அண்ட் ரன் கேஸ். கம்ப்ளைண்ட் கொடுக்கறதே வேஸ்ட்னு சொல்லி அனுப்பிட்டாங்கடா. இப்ப நான் அவளை தொலைச்சிட்டு நிக்கிறேன். எனக்கு எப்படி இருக்கும்?
இருக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு நாங்க இந்த வீட்டுல சந்தோஷமா இருந்தோம். இல்லாத ஆசையெல்லாம் காட்டி கடைசியில அவளை இல்லாமலே பண்ணிட்டியடா. நீங்கெல்லாம் இந்த ஊரை பாதுகாக்கிற காவலர்கள். பாதுகாக்கிறவங்க இல்ல, ராட்சசங்க. மோசமான யாரா நீ? வெளியே வர சொல்லுங்க. யாரா இவன்? அவனை வெளியே வர சொல்லுங்க. நீ எல்லாம் காக்கி சட்டை போட்டா பெரிய ஆளு நினைப்பா. கேட்டு நான் போராட்டம் பண்ணுவேன். இந்நேரத்துக்கு வந்து என்னடா பேசிட்டு இருக்க நீ? சார் இப்ப நல்ல மூட்ல இருக்காரு. இன்ட்ராகேஷன் உள்ள போயிட்டு இருக்கு. இல்லனா அடிச்சு உள்ள போட்டுருவேன். போடா போடா. டேய் புறம்போக்கு நாய்ங்களா, அவன் உங்களுக்கு தான் சாரு. நமக்குன்னு வரானுங்க பாரு. எனக்கு அவன் நான் கால்ல போட்டிருக்க செருப்புக்கு சமம். ஏய், யார் அவன் குடிச்சிட்டு வந்திருக்கான்? தெரியல சார். என்ன கதையா கேட்டுட்டு இருக்கீங்க? இவன் எல்லாம் நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு தூக்கி போட வேண்டியதானே? சார் நல்ல மூட்ல இருக்கிறதுனால நீ தப்பிச்சு. சார் கண்ணுல தண்ணி, கண்ணுல தண்ணி இல்ல சார், உடம்புல ரத்தம் 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 வரணும். எங்கடி போன? எவ்வளவு பயந்து போயிருந்த தெரியுமா? நான் எங்கடா போனேன்? ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா யாராவது இப்படி பேசுவாங்களா என்ன? ஏண்டா நீ இப்படி மாறிட்ட? வர வர ரொம்ப மோசமா மாறிட்டே போற. நான் உன் கூட தாண்டா இருக்கேன். என் உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா நீ என் கூட இருக்கணும். ஆனா அந்த உயிரே நான் தானடா. அப்படி இருக்கும் போது நீ எப்படி பண்ற? ப்ளீஸ் கொஞ்சம் சந்தோஷமா இரு. உண்மையிலே கதவு பூட்டி வச்சிருக்கா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நீ என்ன பைத்தியக்காரனா என்ன? அங்க எவனோ ஒருத்த ஆக்சிடென்ட் பண்றான், இங்க எவனோ ஒருத்த கதவு மூடுறான். நீ இப்படி தெரிஞ்சவங்களை எல்லாரும் கொண்டுகிட்டே இருந்தா கடல் தண்ணி நீளமா இருக்காது, செகப்பா தாண்டா மாறும். முதல்ல நீ உன்னை சரி பண்ணிக்கூடா இடியட். சின்ன பசங்களும் வயசானவங்களும் தப்பு பண்றாங்க, ஆனா உன்ன மாதிரி வயசுக்கு வந்த பசங்க தப்பையே சரின்ற அளவுக்கு தப்பு பண்றீங்கல்ல. நீங்க இன்னைக்கு சரியாடுவீங்க, நாளைக்கு சரியாடுவீங்கன்னு பேசாம இருந்தா என் பொண்டாட்டி குழந்தைகளை கிட்னாப் பண்ற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? என்ன பயப்படுவேன் நினைச்சியா? பயத்தையே அசால்ட்டா நினைக்கிறவன் நானு. என் சர்வீஸ்ல உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன். ஊரை காப்பாத்த தெரிஞ்ச எனக்கு என் குடும்பத்தை காப்பாத்த தெரியாதா என்ன? யோ கோபால், வாயா போலாம். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சார், கோவத்துல ஏதோ தப்பு பண்ணிட்டேன், விட்டுட்டு போயிடாதீங்க. என் வார்த்தையில எப்பவுமே நேர்மதா இருக்கும். அமைதியா இருந்தீங்கன்னா நீங்க உயிரோட இருப்பீங்க, இல்லன்னா உங்க ஆயுசு இங்கேயே முடிஞ்சு போயிடும். ஹலோ அப்பா. அப்பா சார், இவங்க எங்க அப்பா அம்மாவை கிட்னாப் பண்ணிட்டாங்க சார். சைக்கோ மாதிரி நடந்துக்கிறானே. இப்பதான் புரியுது.
போலீஸ்க்கு ஏன் பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னு, எப்ப என்ன வேணா நடக்கலான்னு. அவங்க வருவாங்க, விடியா அவனுங்களே அனுப்பி வச்சிருவாங்க. வா. சார், பொண்டாட்டி பசங்க போனா இன்னொரு வாழ்க்கை இருக்கும். ஆனா அப்பா அம்மா அப்படி கிடையாது சார். பேசாம வா கோபால். சார் சார், நீங்க இங்கிருந்து போகணும்னா என் புடத்தை தாண்டி போங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா சார்? கோபம் ஒன்றும் முக்கியம் இல்லை, ஆலோசனை தான் முக்கியம். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கறதுக்கு எனக்கு முகம் இல்லை. கேட்காமலும் இருக்க முடியாதுல்ல. தயவு செஞ்சு வாங்க சார், நீங்க சொல்றபடி கேட்கறேன். தப்பு பண்ணதுக்கு அப்புறம் தான் சாரியே கேக்குறாங்க. தப்பு பண்ணும்போது இல்ல, இதுக்கப்புறமாச்சும் சாரி கேட்கிற மாதிரி வாழ்க்கையை வாழாதீங்க. கதவை திறங்க, இப்ப கிளம்பலாம். யோ கோபால், அந்த பசங்க கிட்ட சொல்லி இதை எல்லாத்தையும் கிளியர் பண்ண சொல்லு. என்ன பண்ணணும்னு நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். சரிங்க சார். ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. என்ன மச்சான், பில் கொடுத்துட்டியா? ஆண்டா கொடுத்துட்டேன். டேய், பர்ஸ் என்கிட்ட இருக்குடா. ரவுடி கிட்டையும் போலீஸ் கிட்டையும் யார்டா பணம் வாங்குவாங்க? டேய் தீரா, நீ என்னடா எவ்வளவு ஒருத்திக்காக இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க? டேய் விட்றா தீரா. தீரா, கரெக்ட் தான்டா. பாப்பான்னு யாரையோ சொல்லிட்டு இருந்த? தங்கச்சி அப்படிதானடா கூப்பிடுவாங்க. சைக்கோ மாதிரி நடந்துக்கிறான். ஏதோ மண்டல் பய போல. விட்டோம்னா எங்க எல்லாரையும் கொன்றுவான். யோ, என்னையாச்சு கோபால்? வாங்கடா அப்படி வந்து உட்காருடா. உட்காருடா அப்படி. சட்டத்துக்கு மரியாதை கொடுக்கறவங்களுக்கு நானும் மரியாதை கொடுப்பேன். சட்டத்து மேல மண்ணள்ளி போடுறவனுக்கு மண்ணுக்குள்ளேயே போட்டு புதைப்பேன். இப்போ உங்க எல்லாரோட வாழ்க்கை என்னோட கையில தாண்டா இருக்கு. சொல்லு. சொல்றேன் சார், சொல்றேன். உங்க எல்லாரையும் நான் கூட்டு வந்ததே இந்த விஷயத்துக்காக தான் சார். நான் ஒருத்த மட்டும் சொல்லக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு புரியாது. நாங்க எல்லாரும் சேர்ந்து சொன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். வாரம் முழுக்க வேலை பார்த்து ஞாயிற்றுக்கிழமானா எங்க வீட்டு பக்கத்துல உள்ள லேடிஸ் ஹாஸ்டல் கரெக்டா சொன்னேன். யாருன்னு கேட்டு பார்க்கலாமா? ஏய், என்ன கூப்பிடுறான்? என்னப்பா, லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போறியாடா? ஏய், லவ் லெட்டர் கொடுக்கல, மால் கொடுக்கதா? எங்களுக்கு தைரியம் இல்லையா? ஏய், கொண்டு போய் கொடு, தரேன். டேய், பாத்துக்கலாம்டா. ஏய், சூப்பர் மச்சான். எனக்கு மஜா பண்ணுங்க. குர்ராடா. டேய், குர்ரா டேய். குர்ரா மச்சான், டேய் குர்ரா. ஏய் குர்ரா. போதும் மச்சான். யாரா நீங்களா? நீங்க எந்த ஏரியா? என்ன தம் அடிச்சிட்டு இருக்கீங்களா?
சார் நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸு சார், பக்கத்து ஸ்லம்மை சேர்ந்தவங்க. ஆமாம் சார், ஆமாம் சார். ஃப்ரெண்ட்ஸா? பார்க்கறதுக்கு அப்படியே சைக்கோ மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு இங்க என்னடா வேலை? என்னடா இது? எங்கடா உங்களுக்கு கிடைச்சது? சார் எதுவும் இல்லை சார், விடுங்க சார். சார் 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 அப்பவே நினைச்சேன்டா. அடிக்காதீங்க சார். ஏன்டா வண்டியில? சார் 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 தண்ணி அடிக்க வேண்டியது, தம் அடிக்க வேண்டியது, கஞ்சா அடிக்க வேண்டியது. எங்களுக்கு இல்லை சார். சாரி சார். சார் எங்களை அடிக்காதீங்க சார். சார் எங்களை அடிக்காதீங்க. டேய் நில்லு, எல்லாம் லைன்ல நில்லு. சார் மால் கேஸு எல்லா ஸ்லம் ஏரியா சேர்ந்தானுங்க, நமக்கு யூஸ் ஆவானுங்க. இவங்க எல்லாரையும் செக் பண்ணுங்கயா. ஒருத்த விடாம எல்லாரையும் லாடம் கட்டுங்க. இவங்களோட ஃபுல் டீடைல்ஸும் எனக்கு வேணும். சார். ஓகே சார், நான் அரெஸ்ட் ஆயிருக்கேன்னு கேள்விப்பட்டா என் வீட்டில் எல்லாரும் செத்துருவாங்க சார். விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். நீங்க அரெஸ்ட் ஆயிருக்கீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களை கொன்றுவாங்க. எதுக்கு அரெஸ்ட் ஆயிருக்கீங்கன்னு தெரிஞ்சா அவங்களே சுட்டுட்டு போயிடுவாங்க. மன்னிச்சிருங்க சார், ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டோம் சார். ப்ளீஸ் சார், எங்களுக்கு எதுவும் பண்ணிடாதீங்க சார். எங்களை விட்டுருங்க சார். போறம்போக்கு நாய்ங்களா? ஹேய், என் ஏரியால கஞ்சா கிடைக்குது அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா ஏரியா இன்ஸ்பெக்டர் தான் அதை விற்கிறான்னு சொல்லுவாங்க. நாய்ங்களா, அதை யூஸ் பண்றது மட்டும் இல்லாம சேல்ஸும் பண்றீங்களா? உங்க மேல 1க்கு 2 கேஸா போட போறேன். நான் பெயிலபிள் அஃபென்ஸ் இது. முதல்ல இவங்க எல்லாரும் மேலே கேஸ் போடியா? எஸ். இவங்க ஃபேமிலியோட ஃபோன் நம்பரை வாங்கி எல்லாரையும் இங்க வர சொல்லியா? ஓகே சார். ஓகே சார், வீட்டில் மட்டும் சொல்லிடாதீங்க சார். நான் உங்க காலில் விழுறேன் சார். இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டோம் சார். வேணும்னா எங்ககிட்ட இருக்க பணத்தை வாங்கிட்டு சார். ப்ளீஸ் சார். எனக்கே பணத்தை கொடுக்குறீங்களா? போறம்போக்குங்களா? எனக்கு பணம் கொடுக்குற அளவுக்கு வாழ்ந்துட்டீங்களா? போறம்போக்குங்க. அங்க பைக்ல ஒருத்த அவன் தான் சார் சொன்னான். பயமா? சார் பயம்? எந்த கேஸையும் போட மாட்டேன். பணமும் நானே கொடுக்குறேன். நான் சொல்றத செஞ்சீங்கன்னா வெளிய, இல்லனா உள்ள. ஹலோ, பேசாம இரு மச்சான். பிரச்சனை வரும்னு நினைச்சேன், ஆனா நான் ஏன் இப்ப வாலாட்டுது? அவன் சொல்ற மாதிரி கேட்டோன்னா நாய் காலை கூட வந்து நக்கும். அவன் சொல்றபடி செய்யலன்னா நம்ம எல்லாரும் உள்ளதான் இருக்கணும். ஓகேனே சொல்லிடலாம். சரி. டேய் பேசாம இருக்கடா. பண்றோம் சார். நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறோம் சார். சரிங்களா? விட்டுருங்க சார். நாங்க செய்ய போற வேலை கஷ்டம்னு தெரிஞ்சது. ஆனா அவர் அன்னைக்கு கொடுத்த ஆஃபர்னால ஒத்துக்கிட்டோம். காரோட கீயை கொடுப்பாங்க. நீங்க என்ன பண்ணணும்னு அவங்க சொல்லுவாங்க. இப்ப கிளம்புங்க. அந்த டீலை பண்றதுக்கு அன்னைக்கு நாங்க ஒத்துக்கிட்டோம். போங்கடா. போ. அம்மா, எப்படி இருக்க? என்னடி இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்க? பொண்ணுங்க சேலையோ சுடிதாரோ போட்டாதான் ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆனா பசங்க மாதிரி பேண்ட் செட்டு போட்டிருக்க. என்னடி இதெல்லாம்? அம்மா, வேலைக்கு போனா இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும் இல்ல. எங்க ஷோரூம்க்கு வர கஸ்டமர்ஸ் காரை பாக்குறதுக்கு முன்னாடி என்னதான் பாப்பாங்க. நான் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும். உங்களுக்கு இதெல்லாம் புரியாதுமா. இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணவும் என்கிட்ட டைமே இல்ல. நான் கிளம்புறேன். மெடிசன் கரெக்டா எடுத்துக்கோங்க. வர வர உன் நடவடிக்கை எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. டேய் போலாமா? இது ஒன்றும் மாமூல் டீல் மாதிரி இல்ல. நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த டீல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மலேசியாவுக்கு டிக்கெட் புக் பண்ணி தரதா அண்ணன் சொல்லியிருக்காருடா. அங்க ஏசி இருக்கிற இடமா பார்த்து ஆன்ட்டிங்களை வச்சுக்கிட்டு கூலா இருக்கலாம். ஹலோ மச்சான்.
ஏய் எடுங்கடா. ஏய் என்ன கைய கொடுக்குற? உன் கையில் இருக்கிற கேஷை கொடுத்துட்டு ஐட்டத்தை வாங்கிட்டு போயிட்டே இரு. டேய் தம்பி, நீ என்னடா பேக்கை செக் பண்ற? அப்படியே வாங்கிட்டு போ, உன் பாஸ் கிட்ட கொடுறா போடா. நம்ம பேக்கையே செக் பண்றான். எப்படிடா மச்சான், நம்ம டீல் பண்ண முதல் ப்ராஜெக்டே சக்சஸ். சூப்பர்ல. நாம முதல்ல எந்த வேலை பண்ணாலும் அது சக்சஸ் ஆச்சுன்னா அதோட சந்தோஷமே வேற. ஃபர்ஸ்ட் கிரஷ், ஃபர்ஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் கிஸ், ஃபர்ஸ்ட் டீலு எல்லாமே சூப்பர். இந்த சின்ன பசங்க அங்க பாருங்கடா. இப்ப இருக்க காலகட்டத்துல கெட்டது கூட ஒரு ஃபேஷனா போயிடுச்சு. ஆனா இந்த ப்ரொஃபஷன் அதை நான் விட மாட்டேன் மச்சான். யாராவது இந்த வேலையை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை என்ன நினைச்சு பார்த்துக்கோங்க. என்னடா இது டபுள் கேமு? இந்த வேலையில இதெல்லாம் ரெகுலரா நடக்கிறதுடா. நம்ம காக்கி சட்டை பக்கம் இருக்கோம், டென்ஷன் வேண்டாம். $150 வச்சுக்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? சொன்ன கேட்கல. How was the work experience? ஃபைன் சார், வேலை பிடிச்சிருக்கு. Very good. லாங்குவேஜ்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்க. Sure, ஆட்டோமேட்டிக்கலி யுவர் ஒர்க் வெல் ஈஸி. கஸ்டமரோட சந்தேகத்தை கிளியர் பண்ணணும். ஷியோர் சார். வேலையில கண்டிப்பா உண்மையா இருக்கணும். ஸ்மைல். உங்களுக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும், உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைனாலும், கஸ்டமர் வந்த உடனே ஒரு ஸ்மைல் பண்ணணும். அப்போ உங்க வேலை உடனே ஓகே ஆயிடும். நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் தான். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்றது சரிதானே? ஆமா சார். சிரிப்பு ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்துது. குழந்தையோட சிரிப்பு மிருகத்தை மனுஷனாக்குது. ஐ வில் டூ மை பெஸ்ட் சார். மே ஐ கம் இன் சார்? வாங்க. மேடம், ஒரு கஸ்டமர் வந்திருக்காரு. ஓகே. யாரா இது? க்ளோசிங் டைம்ல கஸ்டமர்னு பார்த்தா நீயா? நம்பின ஆளே நம்பிக்கை துரோகம் பண்ணப்போ சௌமியா என் வாழ்க்கையில நம்பிக்கையா வந்தா. அதுக்கப்புறம் நானு, அவ, என் அம்மா எங்க சொந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தப்போ சந்தோஷமா ஆபீஸ் வேலையா ஃபாரின் போக வேண்டியது இருந்தது. ஜாக்கிரதை, எந்த விதமான தப்பும் நடக்க கூடாது. சரி சார். பி கேர்ஃபுல். சரி சரி சார். வரேன் சார். போங்க. அம்மா பாய். மேடம். தேங்க்யூ. யாருக்கு மேடம்? என் ஃபேமிலிக்கு. ஏய் வாங்கடா. அம்மா எழுந்துருங்க. நான் போய் வீல் சேர் எடுத்துட்டு வரேம்மா. பத்ரம். என்ன இவ போன் எடுக்க மாட்டேங்கிறா? சரி, ஆசிரமத்துக்கு போனை போடுவோம். It's okay. Thank you. சாய்ராம். Hey buddy, come on. Everyone is waiting for you. Okay. You Indians are so attached and emotional. You tell us more. Sure. Thank you. நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியாது.
எப்போ என்ன வேணா நடக்கலாம். சாவு நம்ம முதுகு பின்னாடியே இருக்கணும். சாகிறதுக்கு முன்னாடி சாதனை பண்ணியே ஆகணும். அந்த சாதனை 10 பேர்கிட்ட போய் சேரணும். அவனை தொந்தரவு பண்ணாதீங்க, சும்மா இருங்கடா. What inspired for your accomplishment? நான் எப்பவும் என் மனசை தான் நம்புவேன். எனக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங். அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் பேச்சை கேட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். மனசோட பேச்சை கேட்டு சாதனை பண்ணேன். Awesome to see your positive energy. Thank you. பாசிட்டிவா திங்க் பண்ணும்போது பாசிட்டிவ் விஷயம் நடக்கும்னு எனக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங். டேய் மச்சான், குழந்தைலாம் இருக்கு, பொறுமையா போடா. டேய் சொல்றது கேளு. What's your opinion on belief? நீங்க கேள்வி கேட்டா நான் பதில் சொல்வேன்னு நீங்க நம்புறீங்க. இந்த உலகமே நம்பிக்கை மேல தான் ஓடிட்டு இருக்கு. இந்த உலகத்திலே விலை கொடுத்து வாங்க முடியாதது அது என்னன்னா நம்பிக்கை மட்டும்தான். நாளைக்கு அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறதுனால மட்டும்தான் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன். நம்புங்க, இல்லனா நாளைக்குங்கிறதே கிடையாது. தேங்க்யூ ஆல். எப்படியோ 5 நாள் போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா என்னோட ஊருக்கு நான் திரும்பி வந்தேன். ஆனா அந்த சந்தோஷம் மச்சான் என்னாச்சு? ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேன்ற? ஒன்றும் இல்லை மச்சான், நீ அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு. வணக்கம் சார். வணக்கம். அவங்களோட பையன் வராரு. அவங்க அம்மாவுக்கு சீரியஸ்ன்ற விஷயத்த சொல்லிடாதீங்க. இட்ஸ் ஓகே, ஐ வில் மேனேஜ். டோன்ட் வரி. தேங்க்யூ. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? என்னடா இதெல்லாம்? விஷயம் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில போனா என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? நாய்கிட்ட என்ன கதையா கேட்டு இருக்கீங்க? இவனை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு தூக்கி குப்பையில வீசுங்க. சார் சார், அவனை அடிக்காதீங்க சார். அவனோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார். சார் சார், நான் கூட்டிட்டு போயிடுறேன் சார். வாடா வாடா, வா வா. மக்கள் போலீஸோட சகவாசமே வேண்டான்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நீ அவங்களோட எதிரி ஆகணும்னு நினைக்கிறியா? அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகிறப்போ சௌமியா கூட ஒரு குழந்தைய செத்து போச்சு. அந்த குழந்தைக்காக நியாயம் கேட்க வந்தாரே அந்த தாத்தா, அவரோட நிலைமை என்னாச்சுன்னு தெரியுமா? என் கண்ணு முன்னாடியே என் பேத்தியை இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க சார். நியாயத்தை காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார். இல்லனா அந்த குழந்தையோட ஆத்மா சாந்தி அடையாது சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ், எனக்கு நியாயம் அது வேணும் ரோடா சார். இருக்கும்போது நாங்க என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு இது ஒரு ஆக்சிடென்ட். எங்களை பொறுத்த வரைக்கும் இது கேஸ், அவ்வளவுதான். உங்களுக்கு புரிஞ்சுதா? அதிகமா பேசுறதை விட்டுட்டு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அக்னாலஜ்மெண்ட்டை வாங்கிட்டு போ. குற்றவாளிங்க அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லு. வாங்க சார், நான் பேசுறேன். வாங்க சார், வாங்க. அட வாங்க சார், நீங்க கிளம்புங்க. ஐயா சார். வணக்கம் சார். வணக்கம்ப்பா.
என்ன சார் மறுபடியும் கார் இங்க தான் இருக்கு சார். என்னோட பேத்தியை ஆக்சிடென்ட் பண்ண கார் இங்க தான் சார் இருக்கு. அங்க வெளியில நிக்குதுங்க சார். வந்து பாருங்க சார். பச்சை கலர் சேலை கட்டினவள என் பொண்டாட்டின்ற மாதிரி இருக்கிறியா நீ சொல்ற கதை? சார் நான் நல்லா பார்த்தேன் சார். இதுதான் சார் அந்த கார். இதுதான் சார். வாங்க சார். இதுதான் சார் அந்த கார். இது அது இல்லையா? ஆக்சிடென்ட்ட பார்த்ததுல உங்க மூளை குழம்பி இருந்திருக்கு. இது அந்த கார் இல்ல. நீங்க கிளம்பலாம் சார். உங்க பேச்சு, உங்க நடவடிக்கை எனக்கு என்னமோ உங்க மேல சந்தேகமா இருக்கு சார். நீங்களும் அவங்க கூட சேர்ந்து பண்றீங்களா சார்? சேர்ந்து பண்றீங்க. ஆமாண்டா, அவங்க தான் அதே கார்ல தான் ஆக்சிடென்ட் பண்ணாங்க. இப்ப அதுக்கு என்ன? சைலண்டா நீ உன் வீட்டுக்கு போயிடணும். இல்லைன்னா உன் பேத்தி போன இடத்துக்கே உன்னையும் அனுப்பிடுவேன். இந்த பாவம் உங்களை சும்மாவே விடாது. இந்த பாவம் உங்களை கண்டிப்பா சும்மா விடாது. நானும் சும்மா விடல. பணத்தை வாங்கிட்டு தான் விட்டுருக்கேன். நானும் சும்மா விட மாட்டேன். இதுக்கு தான் நான் உன்னை சும்மா இருடான்னு சொன்னேன். அப்புறம் மகேஸ்வரன் ஒரு ஆபீசர் மூலமா, எம்எல்ஏ குமார் மூலமா அந்தால வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கடா. அவன் பெங்களூர்ல ஒரு நல்ல இடத்துக்கு போய் செட்டில் ஆயிட்டான்டா. அவன் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் இங்க எல்லா யூத்ஸும் வீணா போயிட்டாங்க. இப்போ நீ ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. நம்ம காலையில கண்டிப்பா நான் அவனை அடிக்க போறேன், கொல்ல போறேன். இன்னும் எந்த காலத்துல இருக்கடா டே? பொறுமை அமைதின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் கழுத்துல ஒரு கோடு போட்டா போதும் தானே? அது ஈஸியா நடக்குமா மச்சான்? 50,000 ரெடி பண்ணிட்டு வா. புரியுதா? சிவாஜி நகருக்கு போய் லாரி கேரேஜ்ல இந்த ஜித்து அனுப்புனதா சொல்லு, எல்லாமே கிடைக்கும். நாளைக்கு ரெடி பண்ற மச்சான். முதல்ல அதை பண்ணு. சாச்சா, இவர் புதுசா வந்திருக்காரு. நீ போ. சரி சாச்சா. உனக்கு என்ன வேணும்? மால். மால் வேணுமா? உனக்கு வேற என்ன வேணும்? துப்பாக்கி. துப்பாக்கி? லோடட் கன். இது மேட் ஃபார் இந்தியா. இது மேட் இன் ஃபார் ஜெர்மன். $50,000. ஓகே. நீ மறுபடியும் கண்டிப்பா வருவ. கண்டிப்பா வருவ. அதுக்காக கொஞ்சம் கொடு நண்பா. வேற சரக்கும் எதுவும் இல்லை. லேடிஸ் ஹாஸ்டல் போய் மாலை கொடுத்துருவாண்ணா. டீல் வேற பண்ணிட்டு இருக்கீங்களா? ஹிட் அண்ட் ரன் கேஸ் வேற பண்ணிருக்கீங்களா? உனக்கு யாரு சொன்னது? ஏய், எனக்கு இந்த ஊர் முழுக்க நிறைய ஆளுங்க இருக்காங்க. நான் உங்களுக்கு பணத்தை கொடுத்ததுனால தான் விட்டுட்டாங்க. ஜாக்கிரதையா இருங்க.
யுத்தத்தில் ஜெயிக்கணும்னா ராணுவத்தில் சேரணும். என் டார்கெட்டு இவனுங்க பாஸ். பிளான் பண்ணி தான் அழிக்கணும்னு முடிவு பண்ண. இப்போ என்னடா பண்றது? யாரா நீயே? டென்ஷன் ஆகாதீங்க பாஸ், நான் ஒன்றும் உங்க எதிரி கிடையாது. இந்த காலேஜ் பக்கத்தில் இருக்கிற ஒரு பழைய கஸ்டமர். உங்க டென்ஷன் எனக்கு நல்லாவே புரியுது. அதுக்கு தான் ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீ என்னடா வேலை பார்த்துட்டு இருக்க? காலேஜில் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த கெட்டப்புக்கு யார் வேலை கொடுப்பாங்க? இவங்க கூட வரியா? கண்டிப்பா பாஸ். மாலு கமாலு ரெண்டுமே கிடைச்சா உள்ள சும்மா கப்புன்னு வேலை செய்வேன். மச்சான், இவனை கூட சேர்த்துக்க வேணாம். டேய், பீர் குடிக்கும் போது பிகினிங்ல நான் உங்களுக்கு கை கொடுப்பேன், அதுக்கப்புறம் உயிரே கொடுப்பேன். உங்களுக்கு கிக்கு வேணும்னா நீங்க என்ன நம்பிதான் ஆகணும். அது சரி, பேரு? என் பேரு தீரன். என் டைம் இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு நல்லா தெரியும் யாருக்கு வேணாலும் சலுகை கொடுக்கலான்னு. ஆனா நான் உன்னோட வெல்விஷரா ஒன்னு சொல்றேன். நீ சட்டத்தை எப்பவும் கையில எடுக்காத. ரத்தத்தை ரத்தத்தால தான் அழிச்சான்ற வரலாறு எப்பவும் கிடையாது. ஏய், உங்களுக்கும் நான் சொல்றேன், உங்க அப்பா அம்மா தான் உங்களுக்கு உயிரை கொடுத்திருக்காங்க. ஆனா இப்ப இவன் போட்ட பிச்சைனாலதான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இனிமேயாவது மனுஷனா வாழுங்கடா. சார், நானும் ஒரு தப்பு பண்ணிட்டேன் சார். எங்க அப்பா அம்மாவை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு ஒரு ஃபோன் கால் வந்துச்சுல்ல சார், அது பொய் சார். இவனோட கதையை கேட்டு நானும் மனசு உருகிட்டேன் சார். சாரி சார். வாட் நான்சென்ஸ், இடியட். போலீஸ பார்த்தா ஒரு பயபக்தி இருக்கணும். உங்கள மாதிரி ஆளுகளால தான் பக்தி போய் பயம் மட்டும் தான் இருக்கு. உங்கள மாதிரி ஆளுகளால தான் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேரு. ஏய், அரிசியில இருக்கிற கல்ல ஒவ்வொன்னா தான் எடுக்கணுமே தவிர மொத்த கல்லையுமே அரிசியில போடக்கூடாது. உன்ன போய் வண்டி எடு. எழுந்துறீங்கடா மேல. வாங்கடா அந்த பக்கம். வாங்கடா அப்படி. போங்கடா, ஒவ்வொருத்தரா போங்க. நீ இந்த பக்கமா வா. என்னையாச்சு? வண்டி ஸ்டார்ட் ஆகல சார். யோ கோபால். சார், அங்க பாரியா, வீட்ல லைட் எரியுது. ஆமா சார். அங்க போய் நம்ம பார்க்கலாம், வா. சரி சார். ஏய், எல்லாரும் வாங்கடா. நீயும் கூட வா. எழுப்பியா அவனை? ஏய், எந்திரியா. யாரா நீங்க? ஏய், எந்திரா. சார், நான் எதுவும் பண்ணல சார். நான் எதுவும் பண்ணல சார். எங்க பாஸ் பார்ட்டியை முடிச்சிட்டு இப்போதான் சார் போனாரு. நான் எதுவும் பண்ணல. ஏய், வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. பக்கத்துல ஏதாவது மெக்கானிக் ஷெட் இருக்கா? சார், விடிய காத்தால 3 மணி ஆகுது சார். இப்போ எவனும் இருக்க மாட்டான் சார். கூப்பிட்டா கூட வரமாட்டானுங்க சார். ஒரு வேலை பண்ணுங்க சார், இங்கேயே படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கங்க. வெடிஞ்சதும் நான் மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வரேன் சார். வாங்க சார், வாங்க. சரி, வாங்க. வாங்க வாங்க சார், வாங்க வாங்க சார், வாங்க சார். அட, இது என்ன எல்லாம் அழுக்கும் குப்பையாகவே இருக்கச்சே. வாங்க சார். இங்கேருந்து 10 கிலோமீட்டர் போகணும் சார். நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சார். ஜாலி 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 ஜாலி, ரொம்ப ஜாலி. நீ எங்க போய் தூங்கு. நீ இப்படி போய் தூங்கு.
வேண்டாம் வேண்டாம், தலை தூக்கி போடு. வேண்டாம்னு சொல்றல. டேய் மச்சான், மச்சான் எந்திரா டேய். டேய் வாடா போலாம். பாருடா. யோ கோபால் சார், வண்டியை ரெடி பண்ணிட்டு அந்த பசங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடு. சரிங்க சார். அப்புறம் அதை கிளியர் பண்ணிடுங்க. சரிங்க சார். இல்லடா, ஃபோன் பண்றேன், வாங்கிட்டு வந்துரு. அது எல்லாத்தையும் விட்டுரு. நான் பாத்துக்கிறேன், நீ எதை பத்தியும் கவலைப்படாத. எல்லாத்தையும் பிளான் பண்ணிருக்கேன். நீ ஃபைலை வாங்கிட்டு வா, அது போதும். வா வா வா. இல்ல பரவாயில்ல, டாக்டர் கிட்ட பேசிட்டேன். அவுட் ஆஃப் டேஞ்சர்னு சொல்லியிருக்காரு. மேபி நாளைக்கே டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். அவசரப்பட்டுட்டீங்க சார். அவனை நான் தான் கொண்டிருக்கணும். ரெஸ்டடு, நான் அப்படியே வெளியே போயிட்டு வரேன். சரி சார். என் வாழ்க்கையில் நான் தப்பு பண்ணிட்டே தான் நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான் தோணுது. யோ கோபால் சார், பாஸ்கர் கிட்ட டாக்குமெண்ட்ஸ் ரிப்போர்ட்ஸோ கொடுக்க சொல்லியிருக்கேன். நீ போய் அதை கலெக்ட் பண்ணிக்கிட்டு வா. ஓகே சார். இவங்களோட ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்புறம் வாங்கிக்கலாம், போயா. என்னடா, அவனுக்கு நடந்த நிலைமையை பார்த்து உங்களை நீங்களே திருத்திக்கலன்னா நீங்களும் அதே நிலைமைக்கு தான் போயிடுவீங்க, புரியுதா? சார், தீரன் உங்ககிட்ட ஃபைலை கொடுக்க சொன்னா சார். நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். ஓகே, சாவியை கொடு. ரொம்ப பயமா இருக்குடா. என்ன பண்றது சார்? டே முட்டாளுங்களா, நீங்க இங்கே ஏன்டா வந்தீங்க? நீங்க 2 நாளைக்கு தலைமறைவாருங்க நான் சொன்னனா இல்லையா? எங்கடா அவன்? எங்கடா 2 பேரும்? சார், அன்னைக்கு அந்த கிழமனோட பேத்தி செத்தால, அன்னைக்கு இன்னொரு பொண்ணு செத்தால, அவளோட லவ்வரு நம்ம பசங்க 2 பேரையும் கொன்னுட்டான் சார். எங்களையும் கொன்றுவான் சார். நாங்க எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம் சார். நீங்க தான் இதுக்கு பின்னாடி இருக்கீங்கன்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ப்ளீஸ் எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க சார். தீரனா?
அவன்தான் சார். அவன்தான். அவளோட லவர் அவன்தான் சார். இந்த சிங்கத்தை வேட்டைக்கார தேடிட்டு வரானா? பாரு, பிரியாணியை சாப்பிட்டு ரிலாக்ஸா இருங்க. சாயங்காலம் இந்நேரத்துக்கு ஸ்வீட் நியூஸ் சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. ஏதோ அர்ஜென்ட்டா மீட் பண்ணணும்னு ஃபோன் பண்ணியிருந்தீங்க. என்ன விஷயம்? இங்க பாருங்க சார். ஓ மை காட். வெரி பேட். என்னையா பர்சனலா எதுனா ரிவெஞ்ச் எடுத்துட்டு இருக்கியா? பர்சனலாலாம் இல்ல சார், ப்ரொஃபஷனலா தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வந்துயா, அவனுக்கு எம்எல்ஏ சப்போர்ட்ஸ் இருக்கு. எப்படி உன்னால ஹேண்டில் பண்ண முடியும்? அவனுக்கு டார்ச்சர் பண்ணனால தானே நான் உன்னை வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணேன். கிரிமினல்ஸ்க்கெல்லாம் எம்எல்ஏ எம்பின்னு எல்லா சப்போர்ட்டும் இருக்கதான் சார் செய்யும். ஆனா என்ன மாதிரி ஆபீசர்களுக்கு உங்களை மாதிரி சீனியர்கள் சப்போர்ட் இருக்கு சார். ஆனா இந்த கேஸை நீ தான் ஹேண்டில் பண்ணணும், சரியா? ஷூர் சார். யூ ஜஸ்ட் சப்போர்ட் மீ. ஐ டீல் திஸ் கேஸ். ஆல் தி பெஸ்ட். ஷூர் சார். அந்த புறம்போக்கு என்னையே குறி வைக்கிறானா? தைரியமா மெசேஜ் பண்ண அந்த புறம்போக்கு நாய் எங்க போயிட்டான்னு தெரியலையே. எனக்கு பயமா இருக்கு. இங்க பாரு சார். நான் எப்படிப்பட்டவன்னு உனக்கு புரிஞ்சிருச்சா பாஸ்? மச்சான், நாங்க 2 பேரும் மன்னிக்க முடியாத அளவுக்கு பெரிய தப்பு தான் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் இதையாவது பண்ணி எங்களை மன்னிச்சு நல்லவங்களா மாறுறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுறா. நான் மன்னிச்சு விட்டேனா மறுபடியும் என்னால அவங்க பலி ஆயிட்டே இருப்பாங்க. பலி ஆக கூடாதுன்னா அந்த ஆலமரத்தை அறுத்து போட்டுறணும். ப்ளீஸ் அப்படியெல்லாம் சொல்லாத. உன் காலில் வேணாலும் விழுகிறோம். ப்ளீஸ் தீரா, அப்படியெல்லாம் சொல்லாத. சரி, ஒரு பிளான் சொல்றேன், சரிங்களா? பண்றோம். அட புறம்போக்கு நாயே, சாவுக்கு இன்விடேஷன் கொடுத்திருக்கடா. ஐயோ பாஸ், நான் அனுப்புன லொகேஷனுக்கு டைமை வேஸ்ட் பண்ணாம வந்துருங்க பாஸ். ஒரு முக்கியமான ஃபைல் காத்துட்டு இருக்கு. வரீங்கல்ல? வரேன் 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 வரேன். கண்டிப்பா வருவடா. ஏ தங்கராஜ், என்னோட பர்சனல் வண்டியை எடுத்துட்டு வந்து இந்த வண்டியை வாங்கிட்டு போங்க.
மேடம் சார் அனுப்பி விட்டாரு. உள்ள வாங்க. இங்க வச்சிருங்க. கிளம்புறேன் மேடம். உட்காருங்க, காஃபி கொண்டு வரேன். சரி மேடம். இன்னைக்கு யார் வயித்துல அடிச்சாரோ தெரியல. அவங்களோட சாபம் எங்களை பாதிக்க கூடாது. இந்தாங்க. தேங்க்ஸ் மேடம். ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். சரி மேடம். இந்தாங்க. வேண்டாம் மேடம். வாங்கிக்கோங்க, பெட்ரோல் செலவுக்கு யூஸ் ஆகும். வண்டியில வந்து கொடுத்துட்டு போறீங்கல்ல. சரி மேடம், தேங்க்யூ. மேடம், உங்களோட நல்ல குணம் உங்களை நல்லா பார்த்துக்கோ மேடம். சாரி சார். டேய் லூசு. யாரு எங்கடா இருக்க? யாருங்க? நீங்க அனுப்பின பையன் பழத்தை கொடுத்துட்டு போயிட்டான். நானா? வேற யாரு? பக்காவா ஒர்க் ஆகுது. அவன் கூட விளையாடணும் அவ்வளவுதான். அவன் கூட விளையாடணும் அவ்வளவுதான். யாருங்க அது? சர்ப்ரைஸ். எப்படி இருந்தது பாஸ்? ஹேய், இந்த தீர என்ட்ரிய பார்த்து உனக்கு காண்டா இருக்குல்ல? உன் ஃபேஸ் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுடா. ரெடியா இரு. வா வா வந்து புடிடா. என்ன மாமா திடீர்னு பெங்களூர்ல? இங்க ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கேன்பா. கேஸா? பெங்களூர்லயா? போலீஸ்காரனுக்கு பெங்களூரா இருந்தானே மைசூரா இருந்தானே, கேஸ் இருந்தா ஊரெல்லாம் சுத்தி தானே ஆகணும். இந்த நம்பருக்கு யார் யார் கால் பண்ணிருக்காங்க, அவன் எங்கெல்லாம் போயிருக்கான், எனக்கு உடனே எல்லாமே தெரியணும். ஓகே? மூணு 10 ரூபா தான் சார், வாங்கிக்கோங்க சார். ஏய் போடா. உங்களுக்காக ஃபுல் டிஸ்கவுண்ட் சார், வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. ஏய் போடா டேய். சரிங்க பாஸ். ஏய் கோபால் சார், எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். ஓகே, அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு மெயில் பண்ணுங்க. அப்புறம் அந்த காப்பி எடுத்துட்டு நாளைக்கு காலையில ஸ்டேஷன் வந்துருங்க. ஓகே சார். சரிங்க சார். அவனை உடனே பிடிச்சாகணும். ஷூர் சார். என்னோட விளையாட்டு எப்படி இருந்தது பாஸ்? ராவணனோட கோவத்தை பத்தி உனக்கு தெரியலடா. புறம்போக்கு நாய. ஒவ்வொரு தடவையும் ராமன் மாதிரி ஆளுங்க கிட்ட ராவணனோட கோவத்தை சொல்லி சொல்லி டார்ச்சர் பண்றீங்கல்ல? ராமனோட கோவம் எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன், வா. லைவ் லொகேஷனை ஃபாலோ பண்றா வெண்ண. நீ ஆம்பளனா சேஸ் பண்றா. ஹலோ. ஹேய் சார். ஹலோ ஹலோ சார். டேய் தீரனுங்கடா. சார் ஆ? தெரியல சார். ஏய் இப்போ உண்மையை சொல்லு. சார் அவனை ஹாஸ்பிடல்
ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததோட சரி சார். இந்த டிராமாலாம் வேணாம், அங்க இருந்தா நானும் வந்திருக்கேன். சார் சத்தியமா தெரியாது சார். தீரனை இமிடியேட்டா என்ன வந்து மீட் பண்ண சொல்லு. சரி பார்த்த நான் சொல்றேன் சார். ஃபைல் எல்லாம் ரெடியா இருக்கு, அவனுக்கு உண்டான நீதியை வாங்கி கொடுக்கறது ஏன் வேலை. சார் போன் ஆஃப்ல இருக்கு சார். ஏய், அவனை எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. சரி சார், ஓகே சார். ஏய் பொறம்போக்கு நாய, நினைச்சவ செத்துட்டா நினைச்சு எவளையாவது கட்டிக்கிட்டு போய் வாழ்றத விட்டுட்டு என்ன கொல்லணும்னு சொல்லிக்கிட்டு நீ சாகறதுக்கு வந்திருக்கல. ஜனங்களுக்கு ப்ராப்ளம் வந்தா போலீஸ் கிட்ட வராங்க, போலீஸாலே அவங்களுக்கு தொந்தரவு வந்தா அவங்க வழியா ஜனங்க பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. உன் பொண்டாட்டி பசங்கள்லாம் சந்தோஷமா இருக்கணும், மத்தவங்க நாசமா போனாலும் பரவாயில்ல, நீ நல்லா இருக்கணும்ல. அணையறதுக்கு முன்னாடி கூட மெழுகுவத்தி ஜோரா எரியுமாமா, சாகறதுக்கு முன்னாடி நீயும் அந்த மாதிரி தான். நாயை சாகறதுக்காகவே ஒரு நல்ல இடத்தை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். செலக்ட் பண்ணி வைக்கல, செலக்ட் பண்ணி உன்னை நான் இங்க வர வச்சிருக்கேன். சாகறதுக்கு இல்ல, சாவடிக்க. உண்மைதான், என் விளக்கு அணைய போகுது, நீ சுட்டு கருக போற. உன் சாவு உன் முன்னாடி இருக்கு, பாரு பாரு. முடிய போதா படம்? Hello. 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 Hello, Dhiran. Hello. Sir, he is no more with us.